நம்ம வாலண்டியர்ஸ் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சொசைட்டியில் அவ்வளோ அன்போடு இங்கே இவ்வளோ சேஞ்சஸை பண்ணுறவங்களுக்கு ஸோ அரண் ஒரு அங்கீகாரம். நீங்கள் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விருது வழங்கி கௌரவிக்கும் போது ஸோ இன்னும் அவங்கள பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகி இன்னும் நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் நம்ம சிறந்த தன்னார்வலர்களுக்கு விருது வழங்குகிறோம். அண்ட் இந்த வருஷம் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக ஸோ அவங்க நம்மளுடைய அரண் வாலண்டியர்ஸ்க்காக பிரத்யேகமாக ஒரு அவார்ட் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். முதலாவதாக இரத்த கொடையாளர்கள் விருது 2026. இன்றைக்குமே நம்ம சொசைட்டியில் பிளட் டொனேட் பண்ணனா ஒரு எசிடேஷனும் பயமும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த எசிடேஷன் பயத்தெல்லாம் உடை தெரிந்து முதல் முறையாக ரத்த தானம் செய்த அந்த நபர்களை கௌரவிக்கும் விருது தான் இது. கிஷோர் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த எல்லா பயத்தையும் தாண்டி ஒருத்தர் உயிரை காப்பாற்றுறதுக்காக முன் வரீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக இன்னொரு இரத்த கொடையாளர்களுக்கும் நம்ம விருது வழங்க போகிறோம். திரு மில்டன் ராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இன்னைக்கு ஒரு 6 மாத குழந்தை ரொம்ப சிரிப்போடு ஆரோக்கியமாக இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் தன்னுடைய 18வது வயதில் முதல் முறையாக ரத்த தானம் செஞ்சுருக்காங்க. ஸோ இவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ சார். ஒரே நம்ம இன்னொரு அவார்டுமே வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அது இன்னும் ரொம்ப முக்கியமான அவார்ட். சிறந்த கற்றல் மைய மாணவி நம்மளுடைய நடுநிலை பள்ளியில் நடுநிலை பிரிவில் வாங்குகிறாங்க. ஸோ இங்கே நிறைய பேருக்கு வந்து அடிப்படை கல்வியே வந்து இங்கே நம்மளுடைய மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய சூழ்நிலை எல்லாமே இங்கே வேறு மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது. ஸோ ஏன் அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, போகலாமே அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே நமக்கு கிடைச்சிருக்க அதே சூழ்நிலை அந்த குழந்தைங்களுக்கு இருக்கானா கிடையாது. ஆனால் அது எல்லாமே தாண்டி நான் வர இங்கே அரண் கற்றல் மையம்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இங்கே நம்ம 6 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒவ்வொரு டைம்லையுமே இங்கே ஒவ்வொரு மாணவர்கள் உருவாக்குறோம் நம்ம. ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் உருவாகும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ரொம்ப சிறந்து விளங்குற ஒரு மாணவிக்கு தான் இப்போ நம்ம வந்து விருது வழங்க போகிறோம். விருதை பெறுகிறார் நம்மளுடைய இரத்த கொடையாளர் விருது கிஷோர் சார் அவர்களுக்கு விருது வழங்கும். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததாக நம்மளுடைய மில்டன் ராஜ் அவர்களுக்கு விருது வழங்க போகிறோம். ஸோ அவங்களுக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம கற்றல் மைய மாணவி செல்வி பிரியா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். எஜுகேஷன் மேலே ஒரு பெரிய பேஷனோட இன்றைக்கி நம்ம பிரியா செயல்பட்டு வராங்க. பிரியா மாதிரி இன்னும் நிறைய மாணவர்கள் இந்த அவார்டு வாங்கணும்னு அரண் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ பிரியா வந்து அவ்வளோ நமக்கு சப்போர்ட்டிவாக ஏஎல்சியில் இருந்துகிட்ருக்கா. அந்த மற்ற மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறதுல பிரியா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். தேங்க்யூ பிரியா. இப்போ நம்ம வந்து கிஷோர் அண்ணா, ஸோ நீங்கள் வந்து நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க சோஷியல் மீடியாவில். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரிக்வெஸ்ட் வரும்போது உங்களுக்கு பிளட் டொனேட் பண்ணணும்னு வந்தீங்களே, ஸோ எது உங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரண் டீமுக்கு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆக்சுவலாக பிளட்டு கொடுக்கறதுனாலே பயம் சின்ன வயசுலேருந்து. சரி இது மாதிரி எதுவும் இது பண்ணக்கூடாதுன்ட்டு மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் சொல்லுவேன். ஏதாவது பிளட்டு கொடுக்குறதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது ரெஃபர் பண்ணுவேன். நான் மோஸ்ட்லி போக மாட்டேன். பட் அன்றைக்கி வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் எல்லாம் கம்பல் பண்ணதுனால கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. பட் ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒன்று சொல்லிக்க விரும்புகிறது என்னென்றால், நீங்களும் வந்து ரெகுலராக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் வந்து ரொம்ப தேவை யாருக்காச்சும் இமிடியேட்டாக தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கொடுங்க. யாரும் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். அண்ட் இன்னொன்று, அரண் டீமுக்கு வந்து சும்மா ஜஸ்ட்டு பேருக்குன்னு அவார்டு கொடுக்கணுன்ட்டு சும்மா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு இது பண்ணாமல் என்னை இப்போ ரொம்ப ஃபாலோ பண்ணி வர வச்சு கூப்பிட்டு இந்த அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அரண் டீம். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. உங்களை மாதிரி நிறைய பேர் முன் வரணும்னு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நம்மளோட கிஷோர் ஃபர்ஸ்ட் டைம் 18 ஏஜ் வரனோடனே நம்ம என்னென்னவோ பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் ஒரு சின்ன குழந்தைக்கு பிளட் டொனேட் பண்ணி அந்த குழந்தை இன்னைக்கு இவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காங்க நம்மளோட கிஷோர்.
மில்டன் ராஜ். மில்டன், எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த பாப்பா இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, உங்களால் தான் அது இருக்காங்க, அதை எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஹலோ எவ்ரி ஒன். ஆக்சுவலி பிளட் டொனேஷன்ன்றது ஒரு விஷயமே வந்து எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே. முன்னாடி நீங்கள் ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது எல்லாரோடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது சேவிங் ஒன் another பர்சன். இப்போ நம்ம எவ்வளோ தான் இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், பட் ஆனால் இது வந்து ஹியூமனிட்டியில் ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்ஸ் டு அரவிந்த் அண்ணா. ஸோ அவங்க தான் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே போய் பார்த்தேன். அண்ட் 6 months பேபியை சேவ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் தேங்க்ஸ் டு அரன் டீம். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் அது எல்லாமே வந்து சேர்ந்து செஞ்சால் தான் வந்து ஹியூமனிட்டி. ஸோ தேங்க்ஸ் அவ்வளோதான் சொல்கிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் கிஷோர் அண்ணா. மில்டன், உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் முன் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு அரண் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. மாணவர் விருது 2026 உயர்நிலை பிரிவு. நம்மளுடைய போர்டு எக்ஸாம்ஸ், நம்மளுடைய 10th 11th 12th படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் அரண் கற்கை நன்றிய திட்டத்து மூலமாக அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப சிறப்பாக நமக்கே வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு தொடர்ந்து நம்ம கூட வந்து வாலண்டியரிங் அண்ட் படிப்பிலுமே ஆர்வமாக இருக்கிற அந்த ஒரு மாணவருக்கு தான் இந்த விருது போக போகுது. கேள்விகளால் ஆசிரியர் எல்லாருமே திக்குமுக்கு ஆட வச்சுட்டும் லித்தீஷ் இன்னைக்கு என்ன பேச வரும்? லித்தீஷ்க்கு விருது வழங்க நம்மளுடைய ஆதரவாளர் பாஸ்கர் பாலசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ லித்தீஷ் கல்வியில் மட்டும் இல்லை, நம்மளுடைய வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸ்லையுமே தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. ஸோ லித்தீஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இன்னும் லித்தீஷ் மாதிரியான மாணவர்கள் அடுத்தடுத்து வரணும் அப்படின்றது எங்களுடைய சிறந்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் விருது 2026. இன்னைக்கு அரணில் ஒவ்வொரு திட்டமும் சிறப்பாக இயங்கிட்டு வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தான். இங்கே ஒரு திட்டம் ஒரு தேவைக்காகவும் மாற்றத்திற்காகவும் தான் உருவாக்கப்படுறோம். அதை ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒவ்வொரு நாளும் செதுக்கி அந்த திட்டத்தால் இன்னைக்கு நிறைய பேர் பயனடைகிறாங்க. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அதில் சிறந்த திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு தான் இப்போ விருது வழங்க போகிறோம். ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பாக இயக்கிட்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இங்கே ஜெகதீஷனா ஒரு திட்டம் இல்லை, நிறைய திட்டத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. தேங்க்யூ ஜெகதீஷனா. அடுத்ததா இன்னொரு சிறந்த திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு விருது வழங்க போகிறோம். யாமினி ஹரிக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நம்முடைய சிறந்த திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு விருது வழங்க நம்முடைய முன்னிலை சிறப்பு விருந்தினர் ஸ்ரீதரன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து நம்முடைய ஜெகதீஷனா சிறந்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் விருது 2026 பெறுகிறார். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் நம்முடைய சிறந்த திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு. தேங்க்யூ ஸ்ரீதரன் சார். கட்டல்மை ஸ்டூடெண்ட் எல்லாருமே 10th 11th 12th கிராஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நிறைய பேர் உயர்கல்வியும் போயிருக்காங்க. நிறைய முதல் தலைமுறை பட்டதாரியை உருவாக்குற நோக்கத்தோடு செயல்பட்டு வரீங்க. எப்படிக்கா உங்களால் இவ்வளோ நிறைய பேர் உருவாக்கிட்டு வர முடியுது? எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த அவார்டு கிடச்சதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யார் கூட போட்டி போட்டு அவார்டு வாங்குகிறோன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ சிறந்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் அரணில் எல்லாருமே பயங்கரமாக பட்டே கலப்புற திட்ட ஒருங்கிணைப்பாளர் எல்லாருமே அவங்களோட போட்டி போட்டுட்டு இந்த விருது வாங்குறதெல்லாம் செம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கு. அண்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம அரண் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே கற்றல் மையங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம தொடர்ந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், என்ன பண்ணணுன்றதை சொல்கிறோமே தவிர அதுக்கப்புறம் தான் யோசித்தோம் கல்வி ஒன்று மட்டும்தான் எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய சக்தி. ஸோ நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்கிறத விட அடுத்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த கல்வியை வந்து நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி தான் கற்கை நன்றிய ப்ராஜெக்டை கையில் எடுத்தது. அண்டு சூப்பராகவே போயிட்டுருக்கு இத்தனை வருஷங்கள் கழித்து கற்கை நன்றி.
அண்டு இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரேஷனில் பெரியவங்க குழந்தைங்களுக்கு நிறைய கற்றுக்கிறது கூட குழந்தைங்க நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி தான் அரண் அப்படிங்கிற ஒரு 5 வயசு குழந்தை எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்னமும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நன்றி, தேங்க்யூ. இந்த அளவுக்கு நம்ம வந்து அங்கே இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கோட்டூர் பயணத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னா சென்டர் ஆஃப் நம்ம வந்து 2023 வந்து கோட்டூர் வந்து என்ட்ரா வரும். எது மூலிமா என்ட்ரா வரோன்னா ஆதார் கேம்ப் வந்து நம்ம பண்ணோம். மக்களுக்கு வந்து ஆதார் கார்டெலாம் வந்து கொடுக்க போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஊராக கேட்டு போய் தான் கோட்டூர் போய் என்ட்ரா வரோம். அப்போ கோட்டூரில் இருக்க மக்களோட நிலைமையை பார்க்க சொல்ல அடிப்படை வசதி கூட இல்லை. இன்னொன்று ஃபுல்லாகவே பேஸ்மெண்ட்டை வண்டி தான் இருந்தது. அங்கே இருக்க மக்கள் வந்து பூச்சி கடையிலையும் பாம்பு கடையிலையும் ரொம்ப அவதிப்பட்டிருந்தாங்க. மக்களுக்கு என்ன அத்தியாவசியம் ஃபஸ்ட்டு தேவைன்னு முடிவு பண்ணோம். அரிசி, அங்கேருந்து ஒரு அத்தியாவசியம் வெளியே அங்கேனா போனால் கூட சைக்கிள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஃபோட்டோ. இன்றைக்கி வந்து கோட்டூர் மக்கள் வீடு வந்து 35 வீடு வந்திருக்கு. அது ஃபுல்லாகவே வந்து நிறைய போராட்டங்கள் தான். பழங்குடியினர் மக்கள் கூட சேர்ந்து நிறைய போராட்டங்கள். இன்னொன்று அதிகாரிங்களை மீட் பண்ணுறதுக்கு நம்ம அரண் வந்து ஒரு பாலமாக இருந்தோம். மக்களுக்கு வந்து பழங்குடியினர் மக்கள்னாவே ஒரு பயம் இருக்கும். அதிகாரி மீட் பண்ணமே பெரிய படிச்சிருப்பாங்களே அதுன்ட்டு. ஆனால் அந்த பயத்தெல்லாம் போக்கி இன்றைக்கி 35 வீடுகள் கட்டி கொடுத்து மக்களும் வந்து வாழ்ந்துன்னு இருக்காங்க நிம்மதியாக. இன்னொன்று இப்போ ரீசனாக எலெக்ஷன் நடக்கும்போது அவங்க 55 வயசு ஆகுது அவங்களுக்கு. இதுவரையும் ஓட்டு போட்டதில்லை. நம்ம இப்போ தான் முதல் முறையாக அவங்க வந்து 55 வயசில் ஒரு முதல் ஓட்டை வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு உதவியாக வந்து சூர்யா, தினேஷ் ப்ரோ அவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வாங்க. ஓகே, அதேமாரி இந்த அவார்டு வாங்க ஒரு பிரிட்ஜாக இருந்த முன்னாள் தோழிக்கும் அத்தைய நல்ல நண்பர்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஜெகதீஷ் அண்ணா. அடுத்ததா இன்னொரு ஸ்பெஷலான கேட்டகரிக்கு தான் இந்த அவார்ட் போகுது. சிறந்த சுட்டி தன்னார்வலர் விருது 2026. ஸ்னேகா, உனக்கு ஒரு 5 வயசு இருக்கும் போது சண்டையில் என்ன பண்ணியிருக்கேன்னு ஞாபகம் இருக்கா? ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கா. ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு சுட்டி தன்னார்வலர்களும் காலையில் 5 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சு எழுவத்தில் ஃபீல்டு வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணா அவர்களுக்கு அரண் சார்பாக பாராட்டுக்கள். அடுத்ததா இன்னொரு சிறப்பான விருது தான் நம்ம வழங்க போகிறோம். அரங்கமான அடிப்படை வசதிகள் கூட கொடுக்காம பின்தங்கி வச்சதோ அந்த மாணவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸில் சிறப்பாக வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பாராட்டுகள் கொடுத்துடலாம். அடுத்ததா இன்னொரு ஸ்பெஷலான கேட்டகரி அரண் சிறந்த மாணவ தன்னார்வலர் 2026. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே நிறைய ஃபீல்டு வாலண்டியரிங்கில் ஆக்டிவாக வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சிறந்த ஒருவருக்கு தான் இந்த விருது போகுது. ஒருவருக்கு நம்மளுடைய ஆதரவாளர் கணபதி ராம் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டல் கொண்டு மேடைக்கு வரவேற்கிறோம். ஏற்படுத்திட்டு வராங்க நம்மளோட மாணவர்கள். முதலாவதாக நம்மளோட சுட்டி தன்னார்வலர் 2026 விருது வழங்கும் கோகுல் கண்ணா அவர்களை பாராட்டுகிறோம். ஸோ அடுத்ததான் நம்மளுடைய திவாகர் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கிறோம். ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம். நம்மளுடைய மாணவ தன்னார்வலர் ஜமுனா அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இன்னைக்கு சிவந்தாங்கிலிருந்து வந்து அவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்னால இன்னைக்கு தொடர்ந்து நம்மளோட வாலண்டியரிங் பண்ணிட்டு வராங்க. ஜமுனா இன்னும் நிறைய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே கேட்டுக்கிறோம். ரொம்ப சூப்பராக அரண்ல வாலண்டியரிங் பண்ணிட்டு வராங்க. ஸோ தில்லை அண்ணா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம். அடுத்ததா கல்வித்துறையின் சிறந்த தன்னார்வலர் 2026. இன்றைக்கி நம்ம மாணவர்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம்னு யாமினியக்கா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வழிகாட்டியோட தேவையும் இருந்துகிட்டே வந்துட்டுருக்கு. அந்த நல்ல வழிகாட்டியாக திகழும் சிறந்த கல்வித்துறையின் தன்னார்வலர் யாருன்னு ஏவியில் பார்க்கலாம் வாங்க. விருது வாங்கும் திருமிகு முனீஸ்வரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த விருது இரத்த தானத்துறையின் சிறந்த தன்னார்வலர்
2026. நமக்கு ஒரு பிளட் ரிக்வெஸ்ட் வந்ததும் அதை வந்து ரொம்ப சீக்கிரமாக அதை டோனர் அரேஞ்ச் பண்ணி அங்கே கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிற வரைக்கும் ஒருங்கிணைத்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நம்ம கேம்புமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ரத்த தானத்துறையின் சிறந்த தன்னார்வலர் யாருன்னு ஏவியில் பார்க்கலாம். வந்துட்டு வராங்க திருமிகு ஜானகி அவர்கள். பெஸ்ட் வாலண்டியர் தில்லை அவர்கள் விருது பெறுகிறார். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம். திருமிகு முனீஸ்வரி அவர்கள் பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நம்மளோட போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தொடர்ந்து கைடன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸோ திருமிகு முனீஸ்வரி அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் அரண் சார்பாக. அடுத்ததாக ரத்த தான துறையின் சிறந்த தன்னார்வலர் விருது பெறுகிறார் கார்த்திக் ராஜ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஜானகி நடராஜன் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கும் தருணம் தான் இது. கள்ளக்குறிச்சியில இருந்து தொடர்ந்து டெய்லியுமே நம்ம கூட வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராம்குமார் அண்ணா. தேங்க்யூ. வணக்கம். இதுக்குள்ளே நான் எப்படி வந்தேன்னா நண்பர் மூலியமாக தான் வந்தேன். என் நண்பர் பேர் வந்து சந்துரு. நாங்கள்லாம் ஒன்றா காலேஜில் படித்தோம். இங்கே ஒர்க் பண்ணும்போது ரூமில் இருப்பான். தினமும் வீக்கெண்ட் டைமு இல்லைனா மார்னிங் அவனுக்கு ஷிஃப்ட் வைஸ் இருக்கும் போது காலையில் எழுந்துச்சி ஏதாவது ஒரு போயிடுவான். சீக்கிரம் எங்கடா போகிற அப்படின்னு எனக்கு தெரியாது. போகும்போது தான் தெரியும் இதுமாரி வாலண்டியரிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். வாலண்டியரிங்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு தெரியாது. எதையுமே அதிகமாக சொல்ல மாட்டான். என்னையும் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கூப்பிட்ற வரேன்னு சொல்லுவேன். எனக்கு ஷிஃப்ட்டு வேறு இருக்கும் போது சரியாக டைம் மீட் பண்ண முடியாது. அவன் கிளம்பி போயிடுவான். ஒரு நாள் எனக்கு சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும் போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்தப்போ இதுமாரி என்விரான்மெண்ட் இருக்குது, எழில்வனம்னு ஒன்று இருக்குது, வந்து பண்ணலான்னும் போது எனக்கு நல்லா இருந்தது. இன்னொன்று என்னென்னா நம்ம ஃபிசிக்கலாகவும் நம்மளை பார்த்துக்கிறோன்னா இதுமாரி சுற்றுப்புற சார்ந்த விஷயங்கள் பண்ணும்போதும் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த ஒரு ரீசன் தான் நான் வந்தது. மற்றபடி இங்கே நிறையா டீம் மெம்பர்ஸ் கூட ஜாயின் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அரணுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் எல்லாருக்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச் தில்லை. அனைவருக்கும் வணக்கம். கல்வி வந்து உலகை மாற்றும். எந்த எந்த நேரத்துலையும் வந்து நம்ம படிச்சிருந்தா வந்து அது எப்பயுமே நமக்கு கை கொடுக்கும். அந்த கல்வி அறிவு இல்லைன்னா அது எல்லா மக்களுக்குமே அது வந்து எப்படி இப்போ இந்த உலகம் கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாரும் இப்போ எஜுகேட்டடாக இருக்கிறதுனால தான் இது நல்லது கெட்டதுன்றது ஒருத்தர் சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கிற அறிவு நம்மளுக்கு வளர்ந்துருக்குது. அந்த சமூகத்தில் இன்னும் அந்த மக்களுக்கு வந்து அதை புரிய வைக்கிறதுக்கான பணிகள் வந்து அரண் செஞ்சிட்ருக்குறாங்க. நான் அவங்களோட வந்து ஒரு சின்ன ஒரு விதையாக நான் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன். மேலும் எனக்கு விருது தான் நான் வாங்குகிற ஃபஸ்ட்டு அவார்டு. அப்புறம் அதுக்காக எனக்கு அன்றைக்கே ஒரே நாளில் வந்து அவார்டு அனௌன்ஸ் பண்ணி வீட்டுக்கும் வந்து இன்விடேஷன் கொடுத்து அப்புறம் குரூப்லேயுமே எல்லோரும் வந்து மெசேஜ் பண்ணதில் எனக்கு தலை சுத்தல் தான் வந்துச்சு நிஜமாவே. அதனால நான் நிறைய பேருக்கு திருப்ப மறுபடியும் நன்றி சொல்லலை, எதுவுமே சொல்லலை. நான் அதை ஃபீல் பண்ணேன். பட் இப்போ இந்த தருணத்தில் இந்த விருதை நான் வந்து அரணில் இருக்கிற தன்னார்வலர்கள் அப்புறம் இங்கே இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் நீங்கள்லாம் இல்லாமல் வந்து ஒரு அமைப்பை வந்து நடத்த முடியாது. அதனால இந்த விருதை நான் வந்து எல்லார் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ முனீஸ்வரி அக்கா. ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா எஜுகேஷன் விங்கில் வந்து இங்கே நாங்கள் 40க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அதில் சிறந்த வாலண்டியராக வராங்கன்னா அவங்களோட எஃபர்ட்ஸ் அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆனால் நம்ம லாஸ்ட் இயர் கேம்பில் 90+ பிளட் யூனிட் கலெக்ட் பண்ணி ஆன் டே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தது, நிறைய ஹேர்டல்ஸ் வந்தது. இது எல்லாருமே சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி அந்த கேம்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்க. அந்த கேம்போட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நிறைய சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிக் ஈவெண்ட், பிளட் டொனேஷன் கேம்ப். ஆக்சுவலாக 100 யூனிட்ஸ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். அதில் வந்து 91 யூனிட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ண கார்த்திக் அண்ணா அண்ட் அம்பிகா அக்கா,
டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண ஏஒய்சி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்களா இந்த கேம்ப் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்காது. இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வந்து யார் அப்படின்னு தெரியணும். ஸோ முன்னாடி நின்று பேசுங்க. இப்போது டேட்டா வீக்கில் என்ன பண்ணோன்னா, ஒரு ஃபஸ்ட்டு 6 monthsக்கு ஃப்ரம் January 1 to August till August 2024 வந்து 6-7 months நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி எனக்கு யாரையுமே தெரியாது, ஆனால் யார் யார் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே அது போடும்போது எப்படா டெய்லி 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 இவ்வளோ குரூப் இவ்வளோ வேலை இப்படி கொண்டு போக முடியுமா அப்படின்னு ஸ்டார்ட் ஆதான். நடுவில் ஒரு 2-3 months பிரேக் எடுத்து அப்புறம் ப்ரூஃப் ரீடிங் இப்போ அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. 26 அவார்ட் யாருக்கு போக போகுதுன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த R&D அப்படின்ற திட்டம் நம்ம லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இங்கே அரசாங்கத்தில் நிறைய திட்டங்கள் உருவாக்கப்படுது, இங்கே மக்களுக்கும் அது தேவையாக இருக்குது. ஆனால் அதுக்கு பிரிட்ஜாக வந்து இங்கே இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது, இங்கே இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ பயனடைகிற இது இருக்குன்றது. ஸோ இதில் ஒருத்தர் நம்ம தேடி கொடுத்து நீங்கள் வந்து ஃபீல்டில் இவ்வளோ வாலண்டியரிங் பண்ணுறீங்கல்ல, ஸோ நான் வந்து இது உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீம் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க பேக் சைட்ல இருந்து. ஸோ மாதம் ஒரு மரம் திட்டத்துக்கு கீழே நம்மள்கிட்ட ஒவ்வொரு மாதமும் நமக்கு செடி வச்சுட்டு வரோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி மெம்பர் தான் ராம்தாஸ் அண்ணா. ஸோ என்விரான்மெண்ட் மேலே ஒரு பெரிய பற்று கொண்டவர். ஸோ முதலாவதாக விருதை பெறுகிறார் விஷால் அவர்கள். விஷாலுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ இந்த அவார்டு வந்து 3rd டைமாக விஷால் வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வேறு யாரையுமே பீட் பண்ண முடியாத அளவுக்கு விஷால் தொடர்ந்து வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய ஸ்கீம்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இவருடைய பங்கு ரொம்பவே அதிகம். ஸோ தேங்க்யூ தினேஷ் அண்ணா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ்குமார். நான் தாம்பரம் அடுத்த அகரம் தேன் அப்படிங்கிற பகுதியிலேருந்து வரேன். எனக்கு அரண் அப்படிங்கிற அமைப்பு வந்து எனக்கு அறிமுகமானதே வந்து சூரியமோகனோட சோஷியல் மீடியா போஸ்ட் பார்த்து தான். அப்போ நான் நாகப்பட்டினமில் வந்து ஒரு கடற்கரை கிராமத்தில் அங்கே இருக்க உள்ளாட்சி அமைப்புக்கு வந்து பேக்ரவுண்டில் டெவலப்மெண்ட் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தொடர்ந்து வந்து சூர்யா வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பார். என்னதுன்னா, கோட்டூர் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் குடியிருப்பில் வந்து அரசு திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொடுக்கறதுல வந்து தாமதம், அதுக்கான நாள் வந்து வெறும் ஒரு 50 நாளோ 100 நாளோ இல்லாமல் 874வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலே தள்ளி போகிறத பார்த்தேன். அப்போது நான் அரண்க்கு சூரியமோகனுக்கு தொடர்பு கொண்டு பேசி அப்புறம் ஒரு நாள் நான் சென்னைக்கு வரும்போது ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து அரணோட செயல்பாடுகளில் குறிப்பாக வந்து பழங்குடியின மக்களுக்கான அரசு திட்டங்களில் ஏன் வந்து தாமதம் ஏற்படுது, அதை எப்படி நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போனோம் அப்படிங்கிறத டிஸ்கஷன் வந்து சூரியமோகனன் அப்புறம் பாலாண்ணா எல்லோரும் கூட நிகழ்த்தினோம். அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அரசு அலுவலர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து தெரியாமல் அவங்க சொல்கிற தரவு மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஆர்டிஐ போட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். நம்மக்கிட்ட தரவு டேட்டா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து மக்களுக்காக போய் பேச முடியும். அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நாங்கள் வந்து நிறைய ஆர்டிஐ வந்து சூரியமோகன் அப்புறம் பாலானோட கைடன்ஸில் நாங்கள் வந்து ஃபைல் பண்ணோம். அதில் வந்த தரவுகள் மூலமாக தான் நாங்கள் நிறைய விஷயங்களை அரசு அதிகாரிகளுக்கு கொண்டு போனோம். மாவட்ட அளவில் இருக்க அதிகாரிகள், அதில் மாவட்ட அளவிலான அதிகாரிகள் வந்து நிறைய விஷயங்களுக்கு தாமதப்படுத்தும் போது அந்த தரவுகளை வச்சு தான் நாங்கள் மாநில அளவில் இருக்கிற அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக வந்து பழங்குடியின மக்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அரசோட திட்டங்களை வந்து கொண்டு வரதுக்கு உறுதுணையாக இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நாங்கள் நிறைய ஆர்டிஐ போட்டு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், வெளிக்கொண்டு வந்திருக்கோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம்னா, நம்ம எல்லோரும் இங்கேருந்து தாம்பரம் போகும்போது மணிமங்கலம் சாலையில் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னே நிறைய புளிய மரங்கள் பார்த்துருப்போம். அந்த புளிய மரங்கள்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்காது. அப்படி நம்ம வந்து என்ன ஒரு மரம் வந்து அரசாங்கம் வந்து ஒரு அரசு பணிக்கு வந்து வெட்டுறாங்கன்னா அதுக்கு ஈடாக வந்து 10 மரங்களை வந்து அரசு வந்து காம்பன்சேஷனாக வந்து அவங்க வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நாங்கள் வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறோம். என்னதுன்னா, நீங்கள் வந்து நம்ம வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணும்போது பொதுவாக தாம்பரம்லேருந்து மணிமங்கலம் சாலை அப்படின்லாம் ஃபைல் பண்ண மாட்டோம்.
அந்த ரோடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும், அந்த ரோடுக்குன்னு ஒரு கோடு இருக்கும், அதுக்குன்னு ஒரு செயினேஜ் இருக்கும். அந்த ரோடு வந்து ஒரு ஸ்கீமில் போட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் இது மாதிரி ஒரு ரோடு போட்டிங்க, அந்த ரோட்டில் வந்து எத்தனை மரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க 568 மரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க 568 மரத்தை நாங்கள் வெட்டினோம் அப்படின்னு. அப்போ எத்தனை மரம் வெட்டினீங்க? 568 மரம். அப்போ எவ்வளோ மரம் நீங்கள் நடணும் அப்படின்னு கேட்கும்போது 5680 மரங்களை நாங்கள் நட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி நட்டுட்டீங்க, இப்போ எத்தனை மரம் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டிஐல கேட்குறோம். அதுக்கு அவங்க வந்து தோராயமாக 2000 மரங்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து குறைஞ்சபட்சம் வந்து இது மாதிரி ஸ்கீம்ஸில் நடுற மரங்களில் 50% வந்து உயிரோடு அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்குறோம்னா, இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க மெயின்டெனன்ஸ்க்கு அப்படின்னு கேட்கும்போது 15 லட்சம் ரூபாய் இந்த மரங்களுக்கு நட்டு அது மட்டும் செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதை வந்து மெயின்டைன் பண்ணி இதை பாதுகாக்க வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படின்னு கேட்குறோம். கான்ட்ராக்டரா இல்லை வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளாம் கேட்கும்போது 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது மாதிரி நம்ம தொடர்ந்து கேள்விகள் கேட்கும்போது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இது மாதிரிலாம் நம்ம வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னு அரசு அதிகாரிகளுக்கு தெரிய வந்து அரண்லேயே நிறைய சூரியமோகன்லாம் தொடர்பு கொண்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்து கேட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ண வேண்டியது ரூல்ஸில் இருக்குது. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா எப்பயுமே என்னென்னா, இது கவர்மெண்ட் ரூல்ஸில் இருக்குது, இதை மாற்றிடுங்க, நாங்கள் கேட்க மாட்டோம், இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து கேட்டு பாலாண்ணன் மூலமாக வந்து மாவட்ட பசுமைக்குள்ள உறுப்பினர் அரண் இருக்காங்க, அதுக்கு கொண்டு போய் கலெக்டரின் கவனத்திற்கு கொண்டு போய் அந்த ஒரு சின்ன விஷயம். ஏன்னா வந்து மாவட்ட பசுமைக்குழுவில் வந்து மரங்களை வெட்டுறதுக்கு முன்னாடி அனுமதி வாங்குறாங்க, ஆனால் அதை வந்து நடமாட்டுக்கிறாங்க, அதை வளர்க்க மாட்டுக்கிறாங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பார்த்த வரைக்கும் மரம் நடுறது மட்டும் தான் பண்ணுறாங்க தவிர வளர்க்க மாட்டுக்கிறாங்க. பட் ஆனால் அரண்ல தான் நான் ரீசெண்டாக பார்த்த வரைக்கும் மரம் நடுறதோடு விடாமல் தொடர்ந்து அதை வளர்த்து பராமரிக்கிற அளவுக்கு போகிறோம். பட் ஆனால் அதில் எங்களுக்கு என்ன ஒரே ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, 15 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அங்கே பெருசாக மரங்களே வந்து இல்லை. நாங்கள் இந்த அரசுக்கு இந்த கவனத்தெல்லாம் கொண்டு போன பிறகு ஒரு 200க்கு அதிகமான புளியமர கண்களும் அந்த ரோட்டில் வந்து அவங்க நட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் இன்னும் போனால் பார்க்கலாம், ஆனால் அது வளரல, ஏன்னா அவங்க மெயின்டைன் பண்ணலை. ஸோ இது மாதிரி வந்து ஆர்டிஐயில் நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து சுற்றுச்சூழல் சார்ந்தோம், பழங்குடியினர் நலன் சார்ந்தோம், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து ஃபைல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறதுனால நிறைய விஷயங்கள் சாத்தியப்படுது. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் இருக்குது. பட் ஆனால் நிறைய விஷயங்களை எங்களோட அந்த பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். பட் அதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் சில விஷயங்கள்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்குங்கிறதும் வருத்தமும் இருக்குது. பட் இருந்தாலும் சொன்ன மாதிரி நம்ம வேலையை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம், அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து பயணிச்சிட்ருக்கோம். இந்த விருது மூலமாக நாம் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களையும் அங்கீகரித்த அரண் அமைப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தினேஷனா. இது அடுத்ததாக விஷால் 11th ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி இன்னைக்கு வரைக்குமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து நாங்கள் ஒன்று சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறோம். இங்கே வாலண்டியர்ஸ் இங்கே இந்த சொசைட்டியில் ஒரு சேஞ்சஸ்க்காக வரோம். ஆனால் இங்கே பர்சனலாக நாங்கள் டெவலப் பண்ணுற விஷயம் நிறைய. ஏன்னா நான் இங்கே வரும்போது நான் இப்படி இல்லை. ஸோ அரண் தான் என்ன உருவாக்கியிருக்கு. அந்த மாதிரி இங்கே ஒவ்வொருத்தரையுமே அரண் உருவாக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி உருவான ஒருத்தர் தான் விஷாலுமே. ஸோ விஷால், உன்னுடைய ஜேர்னி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் வந்து ரொம்ப பொத்தி தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க, ஒரு விளையாட்டுக்கு கூட வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து 11th வந்து என் ஃப்ரெண்ட் கார்த்திக்ராஜ் மூலயமா வந்து அரணில் வந்து ஜாயின் பண்ணப்போ எனக்கு என்னென்னலாம் கற்றுக்கணுமோ எல்லாமே இங்கே கற்றுக்கிட்டேன். அதுக்கு இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணணும் எனக்கு. ஸோ அதுக்காக வந்து இந்த அரண்ன்ற பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பர்சனலாகவும் சரி, இப்போது என்னோட அந்த ஏவியில் பார்த்தீங்களா, எல்லா இதுலேயுமே இருக்காங்க அப்படின்னு. இப்போ ஒரு சோல்ஜரோட வேலை என்னது, எல்லா டைமில் எப்போ கூப்பிட்டாலுமே அந்த இடத்துல போய் நிற்கிறதோ ஒரு சோல்ஜரோட வேலை. ஸோ அதுதான் நான் இப்போ நான் இங்கே பார்க்குறேன். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்பவே பர்சனலி ரொம்ப கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ தேங்க்யூ. ஸோ முதலாவதாக ராமானுஜர் விருது 2026. சமூகநீதி என்பது சொல்லல்ல செயல்னு இன்னைக்கு நம்ம ராமானுஜர் பிறந்த திருப்பெரும்புதூர் மண்ணில் சமத்துவத்தை நிலைநாட்டிட்டு வராரு அவர். நம்ம திருப்பெரும்புதூரில் நடக்கிற நிறைய சமூக அநீதிகளுக்கு முதலாவதாக வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட ஸ்ரீனிவாசன் சார். அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷத்துடன் மேடைக்கு வரவேற்கலாம். நம்ம சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதை ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செதுக்கிட்டே வராங்க. அப்படி இந்த சமூகத்தை செதுக்கின ஒருவருக்கு தான் இந்த விருது போகுது. ஸோ நம்மளுடைய சேவ் வெள்மனத்தை காப்பாற்றுறதுக்கு நிறைய எங்கள் கூட சப்போர்ட் பண்ணவர் இவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் இன்னும் எங்களுக்கு நிறைய தேவைப்பட்டிருக்கு. ஸோ எங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக சமூக சேவை விருது
26 விருது பெறுகிறார். தன்னோட சமூகத்துக்காக தானே முன்வந்து பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வரும் கலைவாணி அக்கா அவர்களுக்கு அரண் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். இங்கே எங்களை மாதிரியான தன்னார்வ அமைப்பு இந்த சொசைட்டியில் எந்த மாதிரியான சேஞ்சஸை கொண்டு வரும் அப்படின்றது உங்களோட பார்வையிலிருந்து நீங்கள் அரண் அமைப்பு எப்படி பார்க்குறீங்க, சமூகத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் சார். குட் ஈவினிங். ஆக்சுவலாக நான் இந்த ஊரில் தான் பிறந்தவன். நடுவில் ஒரு 20-25 வருஷம் சென்னைக்கு ஒர்க் விஷயமாக போயிட்டேன். திருப்பி இங்கே வரும்போது தான் தெரிஞ்சுது பழைய ஸ்ரீபெரும்புதூர் இங்கே இல்லைன்றது எனக்கு தெரிய வந்துது. ஏன்னா இங்கே எந்த சைடு போனாலுமே மரத்துக்கீழே தான் நம்ம போயிட்டுருப்போம். ஒரு பீரியடில் 70s 80s இருந்தவங்களுக்கு தெரியும். அது திருவள்ளூர் ரோடாக இருக்கட்டும், மணிமங்கலம், இல்லை காஞ்சிபுரம் ரோடு, இல்லை செங்கல்பட்டு ரோடு, இந்த 4 ரோட்லேயும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க மரங்கள் இருக்கும். ஈவன் 12 மணி வெயிலில் போனால் கூட உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது தெரியாது. அது ஆக்சுவலாக நம்ம மரத்துக்கு கீழே ட்ராவல் பண்ணுவோம். அவ்வளோ மரங்கள் இருந்த ஊர். அதே மாதிரி குளங்கள் பார்த்திங்கன்னா இளநீர் குளம்னு இருந்தது, நரசிம்மர் குளம்னு இருந்தது, திருமங்கையாழ்வார் குளம் இருந்தது ஆக்சுவலாக. இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணியே பார்த்திங்கன்னா அந்த இளநீர் குளத்துலேருந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பழைய சர்தார் தேட்டரை எதிர்க்க இருந்த குளம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைனேஜ் எல்லாம் விட்டாங்க. எல்லா குளமுமே பொல்யூட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு நல்ல ஊர் வந்து இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரியலேஷன் டெவலப்மெண்ட்டுன்ற பேரில் வந்து மரத்தை எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வரும்போது 2022 தான் வந்து நான் இங்கே திருப்பி வரும்போது தான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் இந்த அரண்னோட ஃபங்க்ஷனிங் ஆக்சுவலாக. அப்போ பார்க்கும்போது நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு 6 months ஃபீல் பண்ணேன், என்னடா இது இந்த ஊர் வந்து ஒஸ்ட்டு. அதாவது ஒஸ்ட்டு மீன்ஸ் என்னென்னா ஒரு விதமான எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்லை. சுற்றி தொழிற்சாலைகள் இருக்குது, பட் அது பிரயோஜனம் கிடையாது. ஒரு என்விரான்மெண்ட்டு கிடையாது, ஒரு பசுமை கிடையாது. இங்கேயே தெரியும் உங்களுக்கு, மணிமங்கலத்தில் மழை பெய்யும், ஸ்ரீபெரும்புதூரில் மழை பெய்யாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு பொல்யூட் ஆகிடுச்சு, மரங்களே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அப்போ இருக்கும்போது இந்த ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கே வந்து இந்த ஊரில் இருந்தோம், பட் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. பட் தீஸ் பீப்புள் அரண் வந்து அதை வந்து ஓரளவுக்கு இஷ்யூஸாக ரைஸ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷனையும் சரி, இல்லைன்னா பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவையும் கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு எடுத்துன்னு வந்து ஒவ்வொரு விஷயமாக பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது தான் இந்த வாலண்டியரிசம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அந்த கவர்மெண்ட்டு மக்களுக்கு சார்பாக எலெக்ட் பண்ணுற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் இருந்தால் பத்தாது. அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 10% 20% தான் அந்த டவுன் நல்லாயிருக்கும். பட் அந்த டவுன் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கணும்னா கொஸ்டின்ஸ் கேட்கணும், இல்லை என்ன நடக்கலைன்றதை நடக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தேவை. அதுக்கு அப்போ பார்க்கும்போது இந்த அரண்னோட ஃபங்க்ஷனிங் வந்து எனக்கு சூப்பராக தெரிஞ்சுது. அதில் போட்ட போஸ்ட்டு தான் ஆக்சுவலாக. அதுலேருந்து தான் எனக்கு தெரிய வந்தது அரனை பற்றி. பட் எல்லா செக்மெண்ட்லையுமே அவங்க செய்யும்போது பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை ஒண்டி பண்ணாங்கன்னா பரவாயில்ல. இப்போ ரோடு சரியில்லை, ஸ்ட்ரீட் லைட் சரியில்லை, வாட்டர் சரியில்லை, இதை ஒண்டி கொஸ்டின் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. அது மட்டும் பண்ணலாம். அவங்க எல்லா செக்மெண்ட்லையுமே போனாங்க. ஹைவேஸ் அதில் பிரச்சனை இருந்தாலும் சரி, எஜுகேஷன், இப்போ பார்த்திங்கன்னா பட்டா வாங்கி கொடுக்கறதுலேருந்து, ஸோ எல்லா துறையிலுமே அவங்களுடைய பங்களிப்பு வந்து பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்தது. இன்னொன்று அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜென்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு ஆண்கள் மட்டும் கிடையாது. அவங்க வீட்டில் இருக்கிற ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா கேள்வி கேட்க முடியாது, நாளைக்கு இவர் ஒண்டி போய் வெளியே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராருன்னு கேட்க மாட்டாங்க. பிகாஸ் ஒய்ஃபும் அந்த இதில் வந்துடுறாங்க, கூடயே கிட்ஸும் கூப்பிட்டு வந்துட்டாங்க இப்போது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய ஃபங்க்ஷனிங்கை பார்த்து கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது. இன்ஃபேக்ட் நான் சிட்டியில் கூட இதை பார்க்கல. இந்த மாதிரி வெல்ஃபேர் அசோசியேஷன் அதெல்லாம் இருக்குது, பட் இந்த மாதிரி வாலண்டியராக வந்து அவங்களே வந்து எல்லா விதமான இஷ்யூஸையும் வந்து அட்ரஸ் பண்ணுறதுல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இதுவாக நான் பார்த்தேன் இதை. தேங்க்யூ ஸோ மச் சார்.